என்ன பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆயிடும். மெயினாக அந்த மெட்டி போடுறோம்ல, அந்த மெட்டி போடுறதுக்கு முடிச்சு இந்த அளவுக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டீங்களானவே அது உங்களுக்கு சரியாயிரும். நண்பர்களே, இந்த கிளினிக் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கிருஷ்ணகிரி டு சென்னை போற பைபாஸ்ல 12 கிலோமீட்டர்ல கந்திக்குப்பன்ற கிராமத்துல இருக்கு. குழந்தை இல்லைங்க. குழந்தை இன்மை எத்தனை வருஷமா? 11 வருஷம் ஆச்சு. இப்போ அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்றத பார்க்கலாம். உங்களுக்கு அது இருக்குதான்னு சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா கிட்னிக்கு நல்ல சிறப்பான சிகிச்சை தராங்க. அது கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஸ்டோன், அப்புறமா அந்த புரோட்டீன் யூரியா அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பார்க்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுகருக்கு பார்க்குறோம், டயபெட்டிஸ் கேஸ் பார்க்குறோம், அது இல்லாமல் குழந்தையின்மை கேஸ் பார்க்குறோம், அது இல்லாமல் ஸ்கின்னுக்கும் பார்க்குறோம். பிபி, சுகர், நாள்பட்ட கிரானிக் டிசீஸ் எதுவாக இருந்தாலும் சிறப்பான சிகிச்சையில் பார்க்குறாங்க. முக்கியமாக கிட்னி ஃபெயிலியர் ரொம்ப அற்புதமாக பார்த்துட்டு வராங்க. இங்கே கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா, கேட்ரா குழந்தை இருக்கு, ரெட்டினோபதி அப்படின்றவங்களுக்கும் சிறப்பான சிகிச்சையில் பார்க்குறோம். காட்டு கல்லிமிலியான்னு சொல்லுவோம், இது பெரிய ரகம் கல்லிமிலியான்னு சொல்லுவோம், கல் கரைச்சான்னு சொல்லுவாங்க. இது வர்ற பெண்களுக்கு கொடுப்பீங்களா? லேடிஸ் மட்டும் கொடுத்துட்டு இதுல ஒரு 2 பீஸ் எடுத்து கொடுத்துட்டு இதுல ஒரு 2 வெங்காயம், இந்த மிளகு, இந்த சீரகம் அம்மியில் வச்சு அரைச்சு உருண்டையை கொடுத்துருவோம். உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்கா? யோசிக்கவே வேண்டாம், கண்டிப்பா இங்க வாங்க. பித்தப்பையில கல் இருக்கா? கண்டிப்பா யோசிக்கவே வேண்டாம். அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, சோரியாசிஸ் இருக்கு, உடல் எடை குறைக்கணும், வெரிகோஸ் வெயின் இருக்கு, ஆஸ்மா விசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை பல வருஷமா இருக்கு, கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் கண்ணாடி போட்டிருக்கோம் பல வருஷமா இருக்கு, இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்றவங்களுக்கு இங்க சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. உணயமுறை வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ சித்த மருத்துவத்துல சிறப்பான சிகிச்சை 4448 வியாதிக்கும் இருக்கு. அதனால உங்க அருகில் இருக்கிற ஒரு சித்தாளருக்கு கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, அதுக்கு ப்ராப்பரா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா படிப்படியா சரியாயி நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய டாக்டர் இருக்காரு, அவர் இருக்கிற கிளினிக்கை தான் இன்னைக்கு விசிட் பண்ண வந்திருக்கோம். இந்த கிளினிக்ல என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்கள் ஸ்பெஷலா பண்றாங்க, சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, இந்த கிளினிக் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கிருஷ்ணகிரி டு சென்னை போற பைபாஸ்ல 12 கிலோமீட்டர்ல கந்திக்குப்பன்ற கிராமத்துல இருக்கு. இது இப்ப நீங்க பாக்குறது சென்னை ஹைவே, வண்டி போற இடம் பாப்பீங்க. இங்கதான் இந்த கிளினிக்ல சிறப்பான சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தின்படி பாரம்பரிய மருத்துவர்கள் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இங்க என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க அப்படின்ற விவரத்தை இங்க இருக்கிற சித்தா டாக்டர்கள் இருக்காங்க. மதிப்புக்குரிய சுந்தரராஜன் சார் என்னென்ன சொல்றாரு அப்படின்றத பார்ப்போம். இங்க இருக்கிறவங்க என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க அப்படின்ற தெளிவான தகவலையும், இங்க என்னென்ன மருந்துகள் சார் கொடுக்கிறாரு அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சார், இங்க வர்ற பேஷண்ட்டுக்கு எது மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்குறீங்க? சார், சித்த மருத்துவத்தின் முறைப்படி நாடி பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு அதுக்கு ரிப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிசின்ஸ் கொடுக்குறோம் சார். கொடுக்குறீங்க சார். இங்க என்ன மாதிரியான சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க? இங்க பாத்தீங்கன்னா கிட்னிக்கு நல்ல சிறப்பான சிகிச்சை தராங்க. அது கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஸ்டோன், அப்புறமா அந்த புரோட்டீன் யூரியா அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பார்க்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுகருக்கு பார்க்குறோம், டயபெட்டிஸ் கேஸ் பார்க்குறோம், அது இல்லாமல் குழந்தையின்மை கேஸ் பார்க்குறோம், அது இல்லாமல் ஸ்கின்னுக்கும் பார்க்குறோம், அது இல்லாமல் ஐக்கும் பார்க்குறோம், கண்ணுக்கும் பக்கவாதம் கேஸ் பார்க்குறோம் சார். பக்கவாதம், அதுக்கு நம்ம வர்மா ட்ரீட்மெண்ட் மூலயமா அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆஸ்மா, அதுக்கப்புறமா சளி, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே நுரையீரல் அது பார்க்குறோம். அதே மாதிரி பித்தப்பை கல் அதுக்கெல்லாம் நம்ம இங்க மெடிசன் இது பண்றோம். அது சைஸை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிசன் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஓகேங்க சார். அது சொல்ல போனா எல்லாத்தையுமே பாக்குறீங்க? ஆமா சார், எல்லாத்தையும் பாக்குறோம். இந்த வெரிகோஸ் வெயின் கல்ல பாப்பீங்களா சார்? கண்டிப்பா சார், அதுக்கும் வெரிகோஸ் வெயினுக்கும் பாக்குறோம். அதுக்கு நம்ம மெடிசன் அது சைஸ் அந்த இதை பொறுத்து நம்ம மெடிசன் இது பண்றோம். அந்த வெயின் எவ்வளவு சைஸ் இருக்கு, எவ்வளவு வீங்கி இருக்கு, இல்ல அது எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்றீங்க. நண்பர்களே, இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஏஞ்சல் கிளினிக்ல டாக்டர்ஸ், சித்தா டாக்டர்ஸ் இருக்காங்க, ஹோமியோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க, பாரம்பரிய வைத்தியர்களும் இருக்காங்க. இங்க என்னென்னதுக்கெல்லாம் சிகிச்சை பார்க்கறாங்கன்னா சார் சொல்லியிருப்பாரு. பிபி, சுகர், நாள்பட்ட கிரானிக் டிசீஸ் எதுவா இருந்தாலும் சிறப்பான சிகிச்சைகள் பார்க்கறாங்க. முக்கியமா கிட்னி ஃபெயிலியர் ரொம்ப அற்புதமா பார்த்துட்டு வராங்க. கிரியேட்டின் யூரியா இன்க்ரீஸ் ஆனது நார்மலான ரிப்போர்ட் நிறைய போட்டிருப்போம். அதே மாதிரி EGFR கம்மியா இருந்தா 5, 10ல இருந்ததெல்லாம் 80, 70, 90 இது மாதிரி ரிப்போர்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு மட்டும் இல்ல, இங்க மைக்ரேனுக்கு, அப்புறமா கண் சார்ந்த பிரச்சனை, கிட்ட பார்வை, தூர பார்வை எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பாக்குறோம். இங்க கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா, கேட்ரா குழந்தை இருக்கு, ரெட்டினோபதி அப்படின்றவங்களுக்கும் சிறப்பான சிகிச்சை பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க
கிட்னி ஃபெயிலியர் அவங்களுக்கும் சிறப்பான சிகிச்சையில் இருக்குது. வெரிகோஸ் வெயின் இருக்குதுன்னா அதுக்கும் சிறப்பான சிகிச்சையில் இருக்குது. சக்கரை நோய் இருக்குது அப்படின்னா அதுக்கும் சிறப்பான சிகிச்சையில் இருக்குது. குழந்தையின்மை ஆண் பெண் இருப்பாளருக்குமே இங்க சிறப்பான சிகிச்சை கொடுக்குறாங்க. அதே மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி அதோடு வர்றவங்க அற்புதமான தீர்வு தரக்கூடிய ட்ரீட்மெண்ட் இங்க இருக்கு. பேரலைஸால வர்றவங்க சார் வந்து ஸ்பெஷலா வர்மக்கலையும் படுத்திட்டு இருக்கிறதுனால பேரலைஸ் உள்ளவங்களுக்கு மிக அற்புதமான சிகிச்சையும் கொடுத்துட்டு வராரு. பித்தப்பையில கல் இருக்கு அப்படின்னா சார் சொன்ன மாதிரி தான், ரொம்ப அளவுக்கு மீறி போயிடுச்சு, ஆபரேஷன் பண்ணதான் அப்படின்னா பண்ணிதாகணும் இல்ல சார்? கண்டிப்பா பண்ணிதான் சார். கண்டிப்பா பண்ணிதாகணும். அதுக்கு இல்ல ஆபரேஷன் பண்ண தேவையில்லை, ரொம்ப வலிக்குது, மூச்சு விட சிரமமா இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது, சாப்பிட முடியல, ஜீரணமா இல்லை அப்படின்னா அதுக்கான சிறப்பான சிகிச்சைகளும் இங்க கொடுத்துட்டு வராங்க. சித்த மருத்துவத்துல 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சை இருக்கு. இங்க சித்தா டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி உங்க அருகில் இருக்கிற ஒரு சித்தா டாக்டர் கன்சல்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அவர்கிட்ட தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாவே கிரானிக் டிசீஸா இருந்தாலும் நாள்பட்ட நோய்களா இருந்தாலும் படிப்படியா சித்த மருத்துவத்தின் மூலமா சரி பண்ணிட முடியும். அதுக்கான சிறப்பான சிகிச்சைகள் நம் முன்னோர்கள் முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க, கடைபிடிச்சிட்டு வராங்க. இங்க இருக்கிற பேஷண்ட் எல்லாமே எப்படி சார் வராங்க, நீங்க எப்படி சிகிச்சை கொடுக்குறீங்க சார்? இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க சொல்றது மூலியமா அதனால வந்து வராங்க சார். நிறைய பேர் வராங்க. இங்க சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் தான் நீங்க சிகிச்சை கொடுக்குறீங்களா இல்ல வேற மருத்துவத்தையும் சேர்க்கிறீங்களா? இல்ல சார், சித்த மருத்துவத்தையும் இது பண்றோம், அது இல்லாம ஹோமியோபதி மெடிசனும் கொஞ்சம் சேர்த்து. இப்போ இயற்கை வைத்தியமான மூலிகைகளை எதாவது எடுத்துக்கிறீங்களா? எல்லா மூலிகையும் எடுத்துக்கிறோம் சார். எல்லா மூலிகை தேவைப்பட்ட மூலிகை எடுத்துப்பீங்க. சரி, ஓகே சார். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாங்களா நண்பர்களே? ஒவ்வொன்றா சாரு நமக்கு விளக்குவாரு, வாங்க. இப்போ நம்ம கிளினிக் போயிடுவோம். சார் இங்க என்ன செஞ்சுக்கிறாங்க சார்? சார் இப்போ பாத்தீங்கன்னா அவங்க எழுதுற மெடிசன்ல வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி மெடிசன் வந்து கொடுக்குறாங்க சார். கொடுக்குறாங்க. ஆமா சார். இது என்ன சார் இங்க மூலிகைகள் வச்சிருக்கீங்க? காட்டுல கிடைக்கிற அறிவகையான கள்ளிமில்லியான், இது ஒரு வகையான கள்ளிமில்லியான் வச்சிருக்கீங்க. ஆமா சார். இது எது சார்? ஏன்னா மூலிகைகளும் நீங்க யூஸ் பண்றதுன்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எதுக்கு சார்? இது வந்து குழந்தையின்மை கேஸுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து கொடுக்குறோம் சார். இது பிளஸ் வந்து சீரகம், மிளகு, சீரகம், வெங்காயம் இது வந்து நம்ம கலந்து அவங்களுக்கு வந்து நம்ம மெடிசனா கொடுத்துட்டு. அடிப்படை மூலிகையா? ஆமா. ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். அடுத்தது நீங்க கிளினிக் பார்க்கலாம் இல்லைங்களா சார்? இப்போ இது என்ன டிபார்ட்மெண்ட் சார்? இது வந்து மெடிசன், மருந்து, என்னென்ன மெடிசன் எது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம் சார். இது நீங்க சொல்ற அறிவியலின் படி கொடுப்பாங்க? ஆமா. இதெல்லாம் சித்தா இந்த பேஸ்டு, கம்பெனி பேஸ்டு மெடிசன் எல்லாமே இருக்கும். கம்பெனி பேஸ்ட் மெடிசன் வச்சிருக்கீங்க? ஆமா சார். இது பதிலா இதெல்லாம் கம்பெனி பேஸ்ட் மெடிசன் இல்லீங்களா? ஆமா சார். இதெல்லாம் கம்பெனில வாங்குற மெடிசன்? ஆமா சார். சூப்பர் சார். இங்கேயும் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். எல்லாம் பாத்தீங்கன்னாக்க கம்பெனில வாங்குற மெடிசன் எல்லாம் மெடிசன் தான். இது இல்லாம நீங்க தயாரிக்கிற மெடிசன் இருக்கா சார்? அது இல்லாம தனியா மெடிசன் நம்ம ஓன் இது மெடிசன் வந்து ரெடி பண்றீங்க. ஓகே ஓகே சார். அது இதெல்லாம் வச்சிருக்கீங்க? ஆமா. வேற எல்லாம் கம்பெனி மெடிசனா இருக்கு? ஆமா. இதுவும் நீங்க சேல் மெடிசனா இருக்கு இல்லையா? ஓகே சார். நண்பர்களே, இது மாதிரியான இயற்கையான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படுற மெடிசன்களும் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி கம்பெனில இருக்கிற மெடிசனும் வாங்கிக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. சார் சொன்ன மாதிரி ரெஃபர் பண்ணி வந்த கூட்டம் தான். வந்து அவங்களுக்கு சரியாயி அவங்க சொந்த பந்தங்கள் சொல்றது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை சொல்றது, அவங்க ரிலேட்டிவ்ல சொல்றது, இது மாதிரி வந்த கூட்டம் தான் இங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் அவைலபிளா இருப்பாங்க. கண்டிப்பா பாத்துக்கலாம். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி சண்டேவை தவிர இது எல்லா நாளும் சார் அவைலபிளா இருப்பாரு. சார் எப்பவுமே இங்க இருப்பாரு. இவரோட சேர்த்து இன்னொரு சித்தா டாக்டர் இருப்பாங்க. 2 சித்தா டாக்டர் இந்த இடத்துல இருக்காங்க. கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ நீங்க வந்து பார்க்கலாம். இல்லைன்னா உங்க அருகில் இருக்க ஒரு சித்தா டாக்டர்ல கம்பல்சரி கன்சல்ட் பண்ணலாம். சித்த மருத்துவத்துல சிறப்பான சிகிச்சை இருக்கு. அடுத்தது ட்ரீட்மெண்ட் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல கேபின்ல சார் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்றத பார்க்கலாம் வாங்க. ஆமா, இப்ப என்ன பண்றீங்கம்மா? அவங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு நாடி பார்ப்பான். நாடி பார்த்து ஓகேன்னா டாக்டர் வச்சு அவங்களுக்கு மெடிசன் கொடுப்போம். குறைபாடு இருந்தாலுமே அதே டாக்டர் சொல்லி மெடிசன் கொடுத்துருவோம். நீங்க என்னென்ன மூலிகைகள் சொல்லுவீங்க, அவங்க சித்த மருத்துவம் மூலமா அந்த மருந்துகளை தேர்ந்தெடுப்பாங்க. ஆமா, எல்லாம் சித்தா தான் கொடுப்போம். ஓகே ஓகே. இப்போ நாடி பாக்குறீங்களா? நாடி பாக்குறோம். நண்பர்களே, விலையில் நிறைய போட்டுக்கிறதுனால அவங்கள கழட்ட முடியலன்றதுனால அந்த நாடி பாக்குறாங்க. இல்லைன்னா விலையில் கழட்டி தான் நாடி பார்க்கணும். இப்போ நாடி பாக்குறாங்க. ஆமா, நீங்க என்ன பிரச்சனை வந்தீங்க? குழந்தை இல்லைங்க. குழந்தையின்மை. எத்தனை வருஷமா? 11 வருஷம் ஆச்சு. ஓகே. இப்போ அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்றத பார்க்கலாம். உங்களுக்கு அது இருக்குதான்னு சொல்லுங்க. இப்ப நாடி நீங்க பாக்குறீங்களாமா? இது மாதிரி தான் நாடி பாக்குறீங்களா? இப்படிதான் நாடி பார்த்து தான் முறையா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இந்த நாடியில சொல்லிடுவீங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு? கரெக்டா சொல்லிடுவோம். கரெக்டா முன்னோர்கள் சொன்ன மாதிரி சொல்லிடுவோம். இதுக்கு தகுந்த மாதிரி மூலிகைகள் இது கொடுக்கலாம்னு சஜஷன் பண்ணுவீங்க, டாக்டர் எழுதுறாங்க. இவங்களுக்கு அந்த கருமுட்டை வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கு, உடையறது இல்ல. அந்த டூப் ஒண்ணு இருக்குங்களா, டூப் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கு. அப்புறம் பீரியட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பெயின் வரும். அந்த பெயினால எப்பவுமே அந்த பேக் பெயின் இருக்கும்.
எல்லாத்துக்குமே அது நம்ம மெடிசன் கொடுத்துருவோம். வேற என்ன பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு? அவங்களுக்கு வேற பிரச்சனை ஒண்ணும் இல்ல, அந்த கர்ப்பப்பை டியூப்ல போற மட்டும்தான் அடப்பு இருக்கும். வேற என்ன பிரச்சனை இருக்குமா? அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனையும் இருக்கு. தைராய்டு பிரச்சனை இருக்கு, இதுலயே தெரிஞ்சிருமா? எல்லாம் தெரிஞ்சிருங்க. ஓகே அம்மா, நீங்க சொல்லுங்க. இப்போ அவங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? இருக்கு சார். ஏதாவது ரிப்போர்ட் பண்ணி உங்ககிட்ட காமிச்சிங்களா? இல்ல எதுவும் காமிக்கல. இல்ல காமிக்கல. எதுவும் காமிக்கவே நாடி கொடுத்து சொல்றாங்களா? ஆமா. இல்ல மனசார சொல்லுங்க, ஏன்னா நீங்க சொன்னதுனால சொல்லாதீங்க. இல்லம்மா இல்லனா அவங்க நாடி பார்த்து தான் சொல்றாங்க. நான் ரிப்போர்ட்லாம் காமிக்கல. நீங்க டாக்டர் கிட்ட தான் கொடுக்க போறீங்க. ஆமா. ஆனா இங்க கரெக்டா சொல்றாங்க. ஆமா. இவங்க சொன்ன பிரச்சனை இருக்கு. ஓகே. நாடி பார்க்கறதுல பல விதங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வாதம், பித்தம், சிலோத்தம் நாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்ணு, நாக்கு, அந்த கால் விரல்கள், கை விரல்கள், அதுக்கப்புறம் உள்ளங்கை, இது மாதிரிலாம் கூட நாடிகள் அந்த இடத்துல பிடிச்சி பார்ப்பாங்க. அது எந்த சூழ்நிலையில் ஓடுது, அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்றதும் பார்க்குவாங்க நிறைய பேர். ஆனால் முக்கியமாக கையை பிடிச்சி வாதம், பித்தம், சிலோத்தமம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்ணு, நாக்கு பார்க்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்ணு, நாக்கு, விரல்கள்லாம் பார்த்துட்டு அவங்க யூரின் மலத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கை பார்க்குறவங்களும் இருக்காங்க. அதனால் நாடியில் பல வகைகள் இருக்கு. சித்த மருத்துவத்துல ஒருத்தர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இப்ப அந்த கால் பாக்குறாங்க, கால் நீட் சொல்லிட்டு காலில் பாக்குறாங்க, அங்க என்ன தெரியுதுன்னு தெரியல. என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பைக்கு போற ரத்தோட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா, அது தகுந்த மாதிரி ஒரு ஆயில்மெண்ட் கொடுப்போம். அது சரி பண்ணா நீங்க அடுத்த மாசம் ஃபீட்ல வரும்போதே நீங்களும் உணர்ந்து பார்த்துக்குங்க, ஓ இதனால தானா அப்படின்ட்டு. அந்த பெயின் கூட இல்லாம இருக்கும். நீங்க அந்த ஆயில் போட்டு இது பண்ணிட்டீங்களான்னா சரியாயிடும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் ஆயிரும். மெயினா அந்த மெட்டி போடுறோம்ல, அந்த மெட்டி போடுறதுக்கு முடிச்சு இந்த அளவுக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டீங்களானவே அது உங்களுக்கு சரியாயிரும். அப்புறம் தொப்புளுக்குள்ளையில ஆயில் வைக்கணும். மெட்டி போடுறதுக்கும் நீங்க சொல்ற மருத்துவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் அந்த இடத்துல மெட்டி போடுறாங்க. ஆமா. ஓஹோ, அப்ப கர்ப்பப்பை நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியமா இருந்தனால அந்த இடத்துல அந்த பாயிண்ட் போடுறாங்க. அது ஒரு வர்ம பாயிண்ட் நினைக்கிறேன். ஆமா, வர்ம பாயிண்ட் தான். ஓகே. பேஷண்டோட அனுமதியோட தான் பாத்தீங்கன்னாக்க எல்லா வீடியோஸும் நம்ம இங்க போடுவோம். பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைட்டு பேஷண்ட் இதுவரை சொல்லல, ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதையும் இவங்க அம்மா பார்க்கல. ஏன்னா இவங்களுக்கு பெருசா படிக்க தெரியாது, அப்படின்னு டெக்னிக்கலா அறிவியல் பூர்வம் படிக்க தெரியாதனால இவங்க நாடி பாக்குறாங்க. எப்படி எல்லாம் பாக்குறாங்க. ஐயா, நீங்க என்ன பிரச்சனை வந்திருக்கீங்க? நான் அந்த குழந்தையின்மைக்காக வந்திருக்கேன். எத்தனை வருஷமா இல்லையா? 2 வருஷம் ஆகுது. இதுக்காக எவ்வளவு இடத்துல சிகிச்சை எடுத்துருக்கீங்க? ஒரு 4-5 இடத்துல எடுத்துப்போம். கேட்டுருக்கீங்க. அங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? அங்க உடம்புல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுல பிரச்சனைன்னு சொன்னாங்க. சரி, இங்க ஒரு நாடி பாக்குறாங்க, பாக்கலாம் என்னென்ன பிரச்சனை சொல்றாங்க. சரி, இல்லையா அம்மாட்ட பார்த்துருவோம். ஆமா, பாத்துக்கலாம் இல்லைங்களா? இது மாதிரி நாடி பார்ப்பாங்க. நாடி பார்த்துட்டு அப்புறமா ஒவ்வொரு பாயிண்ட்டுகளை பார்ப்பாங்க. கண்ணை பார்ப்பாங்க, நாக்கை பார்ப்பாங்க, விரல்களை பார்ப்பாங்க, விரல்ல இருக்க நகத்தை பார்ப்பாங்க, யூரினை பார்ப்பாங்க, மலத்தை பார்ப்பாங்க. இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நாடி பார்த்துதான் நம்முடைய முன்னோர்கள் தொடர்ந்து சிகிச்சை கொடுத்தாங்க. அதனாலதான் அந்த சிகிச்சைகள் சிறப்பான சிகிச்சைகளா இருந்தது. கண்ணு, நாக்கு எல்லாம் பாக்குறீங்க. ஓ ஆமா, இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குமா? அவருக்கு உடம்பெல்லாம் அப்படி நீத்து போச்சு. அதாவது ஓப்பனா சொல்லிடலாமா, அது விந்து தண்ணி மாதிரி தான் வரும், கெட்டித்தன்மை இல்ல. அதனாலதான் உங்களுக்கு அந்த அணுக்களே இல்ல. ஆமா, அந்த கெட்டித்தன்மை வரோம்னா சார் மெடிசன் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டீங்களன்னா ஒரு 3 மாசம் 4 மாசத்துல சரியாயிருவீங்க. ஒன்னும் கவலைப்பட வேண்டாங்க. மற்ற வேலையெல்லாம் எதுவும் எக்ஸ்டர்ன் பண்ணிக்க கூடாது. மற்ற வேலை பர்சனல் ஏதோ பேசுறாங்க உங்களுக்கு யாரும் தெரியல. சார் சொல்லுங்க சார். அம்மா சொல்றது சரிதான், கரெக்டா தான் இருக்கா? நீங்க ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்ல, நீங்க இல்ல, அவங்க டாக்டர்மா சொன்னாங்க எந்த பிரச்சனையும் சொன்னாங்க. இப்ப உள்ள பிரச்சனைக்கு அம்மா கேட்டா இது நீங்க இது உணர்வுபூர்வமா உணர்றீங்களா? இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்குன்னு உணர்றீங்களா? இருக்கு. அப்ப இந்த மருத்துவம் உங்களுக்கு பெஸ்ட்னு தோணுதா? வாங்கி வந்தேன். ஓ சூப்பர். எப்படி பெஸ்ட்னு தோணுது? எப்படி உணர்றீங்க? உங்களோட பிரச்சனைகளை சொல்லிட்டாங்க? ஆமா, சொல்லிட்டேன். இது மாதிரி வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மனசு பிடிச்சிருந்தது, வந்திருக்கீங்க. சார், இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் சார்? என்ன அவங்க பேரு, பிபி, அதுக்கப்புறம் ஹார்ட் பீட்டு, வெயிட் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை எழுதிட்டீங்களா? ஆமா சார். இப்படிதான் எழுதுவீங்க. ஆமா சார். பேஷண்ட்டுடைய பேரோட, அவங்க டேட்டு, எந்த ஊரு, ஃபோன் நம்பர், பிபி, ஹார்ட் பீட்டு, வெயிட், அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு. இப்போ என்னென்ன மருந்துகள் அவங்களுக்கு சஜஷன் பண்றீங்க சார்? அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா, விந்து அணுக்களை அதிகரிக்கிறதுக்கு அந்த மாதிரி மெடிசன்ஸ், உங்களுடைய பர்சனல் மெடிசன். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி மெடிசன் அதெல்லாம் பண்றாங்க. ஓகே. நண்பர்களே, இங்க ஒரு சில மருந்துகள் பார்த்தீங்கன்னா சித்தா மருந்துகள் எழுதுறாங்க. அதே மாதிரி இவரு ஸ்பெஷலா இங்க இந்த கிளினிக்ல தயாரிக்கிற மருந்துகளையும் அந்த குழந்தையின்மைக்கு அற்புதமான மருந்துகளை கொடுக்குறாங்க. சார், இப்போ மருந்துகளை எழுதுறீங்க,
இதோட சேர்த்து அவங்களுக்கு என்ன மாதிரியான சஜஷன் கொடுப்பீங்க சார்? அவங்க என்னென்ன எடுத்துக்கணும், அந்த உணவு முறைகளை வந்து நம்ம வந்து ஒரு சில பத்தியங்கள்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொல்றோம். அதே மாதிரி நம்ம சொல்ற மாதிரி அவங்க காய்கறிகள் உணவு முறைகள்லாம் மாற்றி எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த நோய்க்கு இது சரியாகும் சார். நோய் பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும். நண்பர்களே, ஐயா சார் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கிற மருந்துகள் கொடுத்து, அதாவது ஒரு சில கம்பெனி மருந்துகள், அது இல்லாத நாம தயாரிக்கிற பாரம்பரிய வைத்தியர்கள் தயாரிக்கிற ஸ்பெஷலான சார் மேற்பார்வையில் தயாரிக்கிற மருந்துகள், சித்தா டாக்டர் மூலமா தயாரிக்கிற மருந்துகளையும் இணைத்து கொடுத்து வர்ற பேஷனுடைய உணவியல் முறை வாழ்வியல் முறை கம்பல்சரி மாற்றுவாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் மாற்றும் போது படிப்படியாக அவங்களுக்கு பிரச்சனைகள் சரியாகும்னு சொல்றாங்க. அதனாலதான் சொன்னேன், இங்க இந்த கிளினிக்ல 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. எப்பவுமே 2 சித்தா டாக்டர் இந்த கிளினிக்ல இருப்பாங்க. அது இல்லாம பாரம்பரிய வைத்தியர்கள். சார், இப்ப அம்மாவை பார்க்கணும்னா எப்படி சார்? அவங்க மந்த்லி ஒன்ஸ் தான் வருவாங்க. ஏன்னா அவங்க ஏஜ் அது ரிலேட்டட்னால மந்த்லி ஒன்ஸ் வராங்க. அவங்களுடைய அறிவுரைப்படி நம்ம மெடிசன் வந்து இது பண்ணி ஒரு சில மூலிகைகளை சேர்த்துப்பீங்க. அவங்க என்ன வராங்க ஏது வராங்கன்னா இந்த ரிப்போர்ட் எல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க சார்? ஆமா சார். இப்ப நீங்க ரிப்போர்ட் பாப்பீங்க இல்லையா? ஆமா சார். நான் ரிப்போர்ட் பார்த்துட்டு இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, ராஜகோபால் அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் நீங்களும் செக் பண்ணுவீங்க. ஆமா, அவங்க நாடியை மட்டும் செக் பண்றது இல்ல, அவங்க சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலே நீங்களும் ஆமா அறிவியல் பூர்வமா எத்திகளா ரிப்போர்ட் இருக்கா, பிளட் ரிப்போர்ட் இருக்கா, அப்புறமா செம்மன் டெஸ்ட் இருக்கா, எல்லாமே எல்லாம் பாப்பீங்க. ஸ்கேனு, எம்ஆர்ஐ எல்லாமே, பெட் ஸ்கேன் எது வேணாலும் பாப்பீங்க. அதாவது நோய் தகுந்த மாதிரி எல்லாமே பாத்துருவீங்க. ஆமா சார். பார்த்து இதுலயும் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறீங்க. ஆமா சார். சூப்பர் சார், சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க சார். நன்றிங்க சார். ஆமா, சார் சொல்றாரு நீங்க மாசம் ஒரு முறை தான் வருவீங்க. நீங்க 10 நாளைக்கு ஒரு முறை இல்ல வாரம் வரல? 10 நாளைக்கெல்லாம் வர முடியாது, மாசம் ஒருக்கா வருவேன். சார் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் கொடுத்துருவாரு, நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வர்ற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அந்த மூலிகை கொடுக்குறீங்களா? கண்டிப்பா கொடுத்துருவேன். ஓகே, அந்த வர்ற பேஷண்ட்டுக்கு இங்கே அந்த கை வைத்திய மூலிகை கொடுக்குறீங்க? கொடுக்கலாம். அம்மா, இப்போ காட்டு கல்லிமிலியான்னு சொல்லுவோம், இது பெரிய ரகம் கல்லிமிலியான்னு சொல்லுவோம், கல் கரைச்சான்னு சொல்லுவாங்க. இது வர்ற பெண்களுக்கு கொடுப்பீங்களா? லேடிஸ் மட்டும் கொடுத்துட்டு இதுல ஒரு 2 பீஸ் எடுத்து கொடுத்துட்டு இதுல ஒரு 2 வெங்காயம், இந்த மிளகு, இந்த சீரகம் அம்மியில் வச்சு அரைச்சு உருண்டையை கொடுத்துருவோம். அது சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பிட்டா அந்த அன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் தரும். வரவங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் கொடுப்போம். மற்றதெல்லாம் டாக்டர் பார்த்துக்குவாரு. இது பேசிக் மெடிசனா கொடுக்குறீங்க? ஆமாங்க நண்பர்களே, இது வந்து பேசிக் மெடிசனா கொடுக்குறாங்க. இது மாதிரி அதாவது கை வைத்தியம் சொல்லுவாங்க. வர்ற பேஷண்ட்டுக்கு இந்த கை வைத்தியம் பாக்குறாங்க. அப்புறமா இவங்க சொல்ற ஒரு மூலிகைகள், அதுக்கப்புறம் சித்த வைத்தியர்கள் மூலமா இந்த குழந்தைமைக்கு தயாரிக்கிற மூலிகைகள் கொடுப்பாங்க. அப்புறமா சாரு கம்பெனி மருந்து, அந்த மருந்துல சேர்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க உடம்புக்கு இது ஒத்துக்குமா அப்படின்னு பார்த்து தான் கொடுக்குறாங்க. இங்க ட்ரீட்மெண்ட் எப்படி சார் பண்றீங்க? இங்க ட்ரீட்மெண்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிசல்ட் இருக்கிறதுனாலதான் ஒவ்வொருத்தரா ரெஃபர் பண்றதுனால வந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவு பேர் வராங்க. நம்ம கொடுக்குற மெடிசன்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து கரெக்டா அந்த அனுபவம் அதெல்லாம் சொல்லி கரெக்டா கொடுக்கறதுனாலதான் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே வேலை செய்யுது. அதனால இவ்வளவு ரிப்பீட் பேசுறது. கண்டிப்பா. ஏன் நண்பர்களே, உங்களுக்கும் குழந்தைமை பிரச்சனை இருக்கா? யோசிக்கவே வேண்டாம், கண்டிப்பா இங்க வாங்க. பித்தப்பையில கல் இருக்கா? கண்டிப்பா யோசிக்கவே வேண்டாம், வாங்க. அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, சோரியாசிஸ் இருக்கு, உடல் எடை குறைக்கணும், வெரிகோஸ் வெயின் இருக்கு, ஆஸ்மா விசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை பல வருஷமா இருக்கு, கிட்ட பார்வை தூர பார்வை கண் கண்ணாடி போட்டிருக்கோம் பல வருஷமா இருக்கு, இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்றவங்களுக்கு இங்க சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் எல்லா இடத்துலயுமே சித்தா டாக்டர் இருக்காங்க. உங்க அருகில் இருக்கிற சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அங்க நீங்க பெஸ்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனா தொடர்ந்து அவங்களை ஃபாலோ பண்ணும்போது எத்தனை வருஷம் உங்களுக்கு சிவியரான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, கிரானிக் டிசீஸா இருந்தாலும் சரி, நிச்சயமாக சித்த மருத்துவ தீர்விற்கு படிப்படியாக சரி பண்ணிட முடியும். அதனால இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் தகவலுக்கு கீழே போற நம்பர் கால் பண்ணிட்டு கண்டிப்பா டாக்டர் வந்து மீட் பண்ணுங்க. அம்மா மாஸ்க் ஒரு முறை வராங்க, கண்டிப்பா வந்து அவங்களையும் மீட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்மா டாக்டர். வணக்கம் டாக்டர்.